கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம பாகவத சாரத்தினுடைய முன்னோட்டத்தை போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போது புவியில் உள்ளவா வேதமான அந்த கற்பக விரக்ஷத்திலிருந்து பழுத்ததும் சுகருடைய முகத்திலிருந்து நழுவினதுமான அந்த அமிர்தமயமான ரசம் நிறைஞ்சதுமான அந்த பாகவதத்தை, அந்த பழ ரசத்தை மேலும் மேலும் உயிருள்ள வர பருகணுன்றது தான் அந்த சுகபிரம்மத்தினுடைய ஆசையாக இருந்திருக்கு. அதை நம்ம செய்ய முற்படணும். அப்படி ஒரு சுவாமி சுகபிரம்மர் ஆகப்பட்டவர் வியாச மகரிஷினுடைய புத்திரன் இல்லையா? அப்போது துணை இல்லாத துறவியாக கிளம்பினவருமான அந்த வியாச மகரிஷி கர்மத்தில் பிரவருத்தி இல்லாதவருமான யாரை துவைபாயனர், அதாவது வியாசருக்கு இன்னொரு பெயர் துவைபாயனர், அவர் பிரிவாற்றமையினால் புத்திரான்னு அழைக்கிறார். அதாவது தன்னுடைய புத்திரனான சுக்கரத்தை அவர் அழைக்கிறார். ஆனால் அனைத்து தானே நின்றமையினால் மரங்கள் கூட ஏன்னு கேட்டுதான். அதனால் அவருடைய அந்த பிரேம வாத்சல்ய பாவமாகப்பட்டது எல்லா உயிர்களையும் தன் குழந்தைய போல பாவிச்சதுனால அந்த வியாசருக்கு மற்ற ஜீவராசிகளான 5 அறிவு ஜீவராசிகள் கூட ஏன்னு கேட்டுதுன்னு சொல்கிறது பாகவதம் தன்னுடைய ஆரம்பத்தில். அப்படி சர்வ ஜீவராசிகளின் உள்ளமான நிறைஞ்சிருந்த அந்த முனிவரை நம்ம வணங்கி இந்த பாகவதத்தை ஆரம்பிக்கிறோம். ஆத்மானுபவத்தை அளிக்கக்கூடியதும் வேதங்கள் எல்லாவற்றுக்கும் சாரமானதும் ஒப்பற்ற தடிப்பெருமையுடையதுமான அந்த அத்தியாத்ம தீபம் போன்றதுமான இந்த ரகசியமான புராணத்தை நம்மளுடைய அஞ்ஞான இருளை கடக்க அவா வச்சுண்டு சம்சாரிகளுக்கு யார் கருணையினால் உபதேசித்தாரோ அந்த முனிவர்னுடைய குருவான வியாச புத்திரரை நம்ம சரணடைகிறோம். நாராயணனையும் புருஷ சிரேஷ்டனுமான நரனையும் சரஸ்வதி தேவியையும் வியாசரையும் நமஸ்கரித்து நம்ம இந்த புராணத்தை ஆரம்பிக்கிறோம். கிருஷ்ணம் கமலபத்ராட்சம் புண்ணியஸ்ரவண கீர்த்தனம் வாசுதேவம் ஜகத்யோனிம் நௌமி நாராயணம் ஹரிம். ஹரி ஓம் தத்சத். அப்போ நம்ம முதல் பாகவதனுடைய ஆரம்பத்தை இப்போ பார்க்கலாம். அதாவது உடன்பட்டாலையும் எதிர்மறையாலையும் இந்த உலகத்தினுடைய பிறப்பு முதலிய எல்லா எதிர்கிட்டேருந்து எல்லாமே உண்டாகிக்கப்பட்டு ஊகிக்கப்படுமோ, எல்லா பொருள் உள்ளிருந்து அனைத்தையும் அந்தர்யாமியாக அறிவதாயும் ஸ்வயம் பிரகாசமாயும் உள்ள எந்த பரம்பொருள் மகான்களும் ஆழங்காண முடியாதபடி இருக்கக்கூடியதோ, வேதத்தும் ஆதி ரிஷியான பிரம்மாவுக்கு சங்கல்ப மாத்திரத்தால் அது அளிக்கப்பட்டதோ, யார்கிட்ட பிருத்வி அப்பு தேயோ இவைகள் காணல் நீர் போல காணப்பட்டதோ, முகுண சிருஷ்டியான பொய் தோற்றமோ இல்லை தன்னொழியால் எப்பொழுதும் நிஷ்கலங்கமாக விளங்குறது, அதாவது அது களங்கமே உண்டாக முடியாதோ, சத்தியம் பரம் அப்படின்னு விளங்கக்கூடியதோ, இதுதான் நம்ம ஸ்லோகம் சொல்கிறது. சத்தியம் பரம் தீமஹி அன்வயாத் இதரஸ்தச்ச அஸ்ய ஜன்மாதியத அர்த்தேஷ்வ பிஞ்ய ஸ்வராட் ய முஹ்யந்தி யத் சூரய பிரஹ்ம ஆதி கவயே ஹிருதா தேன யத்ர தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமய அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதை தான் இப்போ நம்ம சாரத்தை பார்த்துருக்கோம். அப்போ இந்த பிராணிகளுக்குள்ளேருந்து தான் எதிலிருந்து உண்டாச்சோ, உண்டாகியவை எதிர்கிட்ட உயிர் வாழறதோ, முடிவரும்போது எதை புகுந்து அது மறைஞ்சுக்கிறதோ அதை ஆராய்ந்தறிய முயல்வாய், அதுதான் பிரம்மம் அப்படின்னு உபனிஷத்தம் சொல்கிறது. அதை தான் இப்போ நம்ம ஆராயறதுக்கு இந்த பாகவதத்தின் மூலமாக முற்பட போகிறோம். அப்போ சத்தியம் பரம் தீமகின்னு சொல்கிறது, அதாவது காயத்ரியில் ஆரம்பிக்கிறதுனால காயத்ரியால் போற்றப்படுற அந்த பிரம்ம வித்யா ரூபமாக அந்த வேதமாக இருக்கக்கூடியது சுவாமி அப்படின்னு இந்த புராணம் காட்டுறதுன்னு சொல்லி ஸ்ரீதர் ஐயாவாள் சொல்லியிருக்க. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.